Good morning students. கெமிஸ்ட்ரியில் யூனிட் 2 இந்த வாட்டர் இந்த லெசன் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் லாஸ்ட் வீடியோவில். எவாலுவேஷன் நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். எவாலுவேஷனில் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் 1 சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் ஃபஸ்ட்டு கொஷின். அரவுண்ட் 97% ஆஃப் வாட்டர் அவைலபிள் ஆன் எர்த் இஸ் டேஷ் வாட்டர். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த வாட்டரில் பார்த்தீங்கன்னா டோட்டலில் 97% என்னன்னா நல்ல தண்ணி இல்லை, உப்பு தண்ணி தான். ஸோ என்னென்னு சொல்லலாம், அது பேர் சால்ட்டி வாட்டர். சால்ட்டினா உப்பு நீர்னு அர்த்தம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் வாட்டர் சைக்கிள். எது வந்து நீங்கள் கீழே கொடுத்துக்கிற ஆப்ஷனில் நீர் சுழற்சி படி அல்ல, அதாவது படிநிலை அல்லன்னு, அது 3 ப்ராசஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், ரெய்னி, அதாவது மழை பொழிகிறது இல்லையா. இதில் வந்து எது வந்து அந்த ப்ராசஸ் இல்லைன்னு கேட்குறாங்க. வாட்டர் சைக்கிளில் ப்ராசஸில் எது வரல அப்படிங்கிற ஒரு பகுதியாக இல்லாததுன்னு கேட்குறான். ஸோ எவாப்ரேஷன் இருக்கும், கண்டென்சேஷன் இருக்கும், ரெய்னி மழை பொழிதல் இருக்குது. அப்போ எது வந்து வரல அப்படின்னா டிஸ்டிலேஷன், அதாவது என்ன பேருனா காய்ச்சி வடித்தல்ங்கிறது அந்த வாட்டர் சைக்கிளுக்கும் சம்மந்தமில்லாத ஒன்று. ஸோ டி தான் கரெக்டு. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ராசஸஸ் ஆட் வாட்டர் வேப்பர் டு த அட்மாஸ்பியர். இப்போ கீழே கொடுத்துருக்கிறதுல அந்த ப்ராசஸில் நீராவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாட்டர் வேப்பர் அட்மாஸ்பியருக்குள்ளே சேர்ப்பது எதுன்னு கேட்குறாங்க. அட்மாஸ்பியருக்குள்ளே கொண்டு போகிற ப்ராசஸ் எதுங்கிறாங்க. டிரான்ஸ்பிரேஷன் நீராவி போக்குன்னு சொல்லக்கூடியதா, ப்ரிசிபிடேஷன் சொல்லக்கூடிய மழை பொழிதல், ஆவி சுருங்குதல், கண்டென்சேஷன்னா ஆவி சுருங்குதல், எவாப்ரேஷன்னா ஆவியாதல். இதில் எது வந்து அந்த வாட்டர் வேப்பரை அட்மாஸ்பியருக்குள்ளே கொண்டு போய் சேர்த்தக்கூடியது எது அப்படிங்கிறாங்க. ஸோ சி தான் கரெக்டு. அதாவது ஃபஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய, அதாவது டிரான்ஸ்பிரேஷன் நீராவி போக்கு அப்படிங்கிறதும், ஃபோர்த்து எவாப்ரேஷனுங்கிறது தான் வந்து கரெக்டு. அபவுட் 30% ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் ஃபவுண்ட் இன். ஃப்ரெஷ் வாட்டர்னால் நன்னீர், அதில் 30% நீர் எங்கே காணப்படுகிறதுங்கிறாங்க. எங்கே காணப்படுகிறது? கிரவுண்ட் வாட்டர். Using RO plant at home eliminates a lot of non-potable water. Non-potable water. The best way to effectively use the expelled water of the RO plant is, அதாவது வீட்டில் நம்ம வந்து நீர் சுத்திகரிப்பு, அதாவது RO plant நம்ம வச்சுருக்கோம், RO வச்சுருக்கோம் இல்லையா, பெருமளவு வந்து அது உவர்ப்பாக இருக்கும். அதாவது என்ன சொல்லணும்னா குடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதை வந்து மறுபடியும் நம்ம என்ன செய்வோம், ஆர்ஓ அப்படிங்கிற மூலிமா நம்ம கொண்டு வரோம் இல்லையா. அதில் எது வந்து நம்ம யூஸ் பண்ணலான்னு கேட்குறாங்க. எதுக்கு அந்த மாதிரி வாட்டரை, வரக்கூடிய வாட்டரை எதுக்கு யூஸ் பண்ணலான்னு கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சி வந்து கரெக்டு, பி. யூஸ் இட் ஃபார் வாட்டரிங் பிளான்ட்ஸ். செடிகளுக்கு நம்ம வந்து என்ன செய்யலாம், அந்த மாதிரி வாட்டரை செடியில் வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த தண்ணியை வந்து செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க, பிளான்ட்டுக்கு. fill in the blanks. Only -% of natural water is available for human consumption. இயற்கையாக கிடைக்கும் நீரில் -% வாட்டர் வந்து மனிதனுடைய பயன்பாட்டிற்கு உள்ளது. அப்போ மொத்தம் இவ்வளோ இருக்குது, அதில் மனுஷன் பயன்படுத்தக்கூடியது வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர்னு பார்த்தீங்கன்னா 1% தான். The process of changing water into its vapor is called dash. வாட்டர் வேப்பரை மாறக்கூடிய அந்த ப்ராசஸ் என்னது? எவாப்ரேஷன். Dash is built on rivers to regulate water flow and distribute water. நீரோட்டம் அப்படிங்கிறது, நீரோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதோ, நீர் அப்படின்னு சொல்லக்கூடியதோ முறையாக, அதாவது விநியோகம் படுத்துவதற்கு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முறைப்படுத்தும் பொருட்டு ஆற்றின் குறுக்கே என்ன செய்வாங்க? ஆற்றின் குறுக்கே அணை கட்டி நீரை தேக்கி வச்சு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா நம்ம வந்து அந்த நீரை வந்து முறையாக நம்ம வந்து என்ன செய்வாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, மக்களுக்கு வந்து வழங்குவாங்க. அப்போது அங்கே என்ன செய்வாங்கன்னா அணை கட்டுவாங்க, அதுதான் டேம். வாட்டர் லெவல்ஸ் இன் ரிவர்ஸ் இன்க்ரீஸ் கிரேட்லி டியூரிங் டேஷ். ஆறுகளில் பாயும் நீரினுடைய அளவு எந்த சீசனில் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா மழை பெய்கிற காலங்கள் தான் இல்லையா. அதை வந்து ரெய்னி சீசன். வாட்டர் சைக்கிள் இஸ் ஆல்சோ கால்டு டேஷ். வாட்டர் சைக்கிளுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். நான் முன்னே நான் சொல்லியிருக்கேன், 1 மார்க்கில் கேட்பாங்க அப்படின்னு. சரி, இது வந்து fill in the blanks. ரோமன் லெட்டர் 3 true or false. Water present in rivers, lakes and ponds is unfit for use by human being. மனிதனுடைய
செயல்பாட்டிற்கு பயன்பாட்டிற்கு ஏதுவானதாக இல்லை. சரிதான். Seas are formed when the water table meets the land surface. அதாவது நீரோட்டம் நிலப்பரப்பை சந்திக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் வந்து கடல்னு சொல்கிறாங்க. நீரோட்டம் வந்து நிலப்பரப்பை சந்திக்கிற கடல் கிடையாது, அது பேர் வந்து கிரவுண்ட் வாட்டர். ஸோ அது வந்து ஃபால்ஸ். செகண்ட் வந்து ஃபால்ஸ். தி எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி இன் சன்லைட். சூரியனுடைய வெப்பத்தால் தான் இந்த எவாப்ரேஷன் அப்படிங்கிறது நடக்குதுங்கிறது ட்ரூ தான். கண்டென்சேஷன் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் த டியூ ஆன் கிரேஸ். கிரேஸ் அப்படின்னா புற்கள் மீது இந்த குளிர்ச்சி அதிகமாகும் பொழுது தான் அந்த பனிக்காலங்களில் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி அதிகமாகுது, புற்கள் மீது வந்து நீர்த்துளிகள் இருக்கும், பனித்துளிகள் உருவாகும். அது ட்ரூ தான். நெக்ஸ்ட், சீ வாட்டர் கேன் பி யூஸ்டு ஃபார் த இரிகேஷன் ஆஸ் சச். இரிகேஷன்னா பாசனத்திற்கு கடல் நீரை, சீ வாட்டரை வந்து நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாங்கிறாங்க. தப்பு. கடல் நீரை வந்து நம்ம வந்து இரிகேஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. பாசனம், நீர் பாசனத்துக்கு வந்து கடல் நீரை பயன்படுத்த மாட்டோம். சர்ஃபேஸ் வாட்டர், அதாவது ஆறு, ஏரி, குளம், இது மாதிரி சர்ஃபேஸ் வாட்டர், பூமிக்கு மேற்பரப்பில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சர்ஃபேஸ் வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ஃபால்ஸ். மேட்ச் த ஃபாலோயிங். ஃப்ளோட்னா வெள்ளம். வெள்ளம் எப்போ வரும்? இன்க்ரீஸ்டு ரெயின்ஃபால், அதாவது அதிகமாக மழை பெய்யும் போது தான் ஃப்ளோட் சொல்லக்கூடிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும். சர்ஃபேஸ் வாட்டர், பூமிக்கு மேற்பரப்பில் காணப்படக்கூடியது லேக், ஏரி. சன்லைட் என்ன நடக்குது? சன்லைட்டில் எவாப்ரேஷன் நடக்கும். க்ளவுடில் என்ன நடக்குது? வாட்டர் வேப்பர் ஃபார்ம் ஆகும். ஃப்ரோசன் வாட்டர், உறைந்து போன நீர் எங்கே இருக்கும்? துருவ பகுதிகளில் தான் இருக்கும். போல் அப்படின்னா துருவங்கள், துருவ பகுதிகள் இல்லையா, பனிப்பிரதேசங்கள் சொல்கிறோம் இல்லையா, அது. ஃபிஃப்த் ரோமனில் அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் கரெக்ட் சீக்வன்ஸ். மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து முறைப்படுத்தணும். முதல்ல இதுக்கு என்னங்கிறத ஒரு தடவை இப்போ ரீட் பண்ணிடலாம், அப்புறம் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. தீஸ் வேப்பர்ஸ் கண்டென்ஸ் டு ஃபார்ம் டைனி ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர். ஆவியாதல் அப்படிங்கிறது இந்த குளிர்ச்சி அடைந்து நீர்த்துளிகளாக, டைனி ட்ராப்லெட்ஸ் நீர்த்துளிகளாக மாறுங்கிறான். சரி. The water droplets come together to form large water droplets. இந்த நீர்த்துளிகள்லாம் ஒன்று சேர்ந்து என்ன ஆகும்? பெரிய ட்ராப்ஸாக, அதாவது பெரிய ட்ராப்லெட்ஸாக மாறும் அப்படிங்கிறான். சரி. தேர்டு, the heat of the sun causes evaporation of water from the surface of the earth, oceans, lakes, rivers and other water bodies. அதாவது சன், இந்த சூரியனுடைய அந்த ஹீட் எனர்ஜி பூமி மீதும், கடல்கள், ஏரி, ஆறு, குளம் இதெல்லாம் என்ன செய்யுது? அது மேலே என்ன செய்யுதுன்னா செயல்பட்டு வாட்டர் வேப்பராக வந்து மாறுதுங்கிறாங்க. இது எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான். ஆனால் எது ஃபஸ்ட்டு வரணுங்கிறது ஆர்டர் வைஸ் நம்ம வந்து இப்போது நம்ம மாற்றணும். த லார்ஜ் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் பிகம் ஹெவி அண்ட் த ஏர் கனாட் ஹோல்ட் தெம், therefore the fall as rain அப்படிங்கிறாங்க. பெரிய பெரிய நீர்த்துளிகள்லாம் எடை அதிகமாக என்ன ஆகும்னா அதெல்லாம் சுமந்து செல்ல காற்று என்ன செய்யணும், அது வெயிட்டாக இருக்கிறனால அந்த ட்ராப்லெட்ஸை தூக்கிட்டு செல்ல முடியாது. அப்போ என்ன செய்யணும், அது கீழ் நோக்கி வந்துடும். அதுதான் மழை அப்படின்னு சொல்கிறோம், ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். வாட்டர் வேப்பர் இஸ் ஆல்சோ கண்டினியூஸ்லி ஆடட் டு த அட்மாஸ்பியர் த்ரூ டிரான்ஸ்பிரேஷன் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த லீவ்ஸ் ஆஃப் ட்ரீஸ். மரங்களில் இருக்கக்கூடிய அந்த இலைகளின் மூலியமாகத்தான் டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்கு நடைபெற்று வளிமண்டலத்துக்கு உள்ள அந்த நீராவியை கொண்டு போய் சேர்த்துது அப்படிங்கிறோம். The warm air carrying clouds rises up. மேகங்களை சுமந்த அந்த என்ன சொல்கிறது, வார்ம் ஏர், வெப்பக்காற்று மேலே போகிறது அப்படிங்கிறாங்க. ஹையர் அப் இன் த அட்மாஸ்பியர் த ஏர் இஸ் கூல். வளிமண்டலத்தினுடைய அடுக்குகள், இந்த லேயர் இருக்கு இல்லையா, அட்மாஸ்பியருக்கு மேலே உயர் அடுக்குகளில் அந்த காற்று எப்படி இருக்குன்னா குளிர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறோம். These droplets floating in the air along with the dust particles form clouds. டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அதோட மிதக்கும் இந்த நீர்த்திவளைகள் சொல்ல முடியா, ட்ராப்லெட்ஸ், இதெல்லாம் சேர்ந்து தான் மேகங்களாக உருவாக்குது அப்படிங்கிறோம். அதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் அந்த ட்ராப்லெட்ஸும் ஒன்று சேர்ந்து மேகங்களாக க்ளவுட்ஸாக மாறுது அப்படிங்கிறோம். இப்போ இது எல்லாமே கரெக்டான ஆன்சர். இப்போ எது ஃபஸ்ட்டு வரும் அப்படிங்கிறத இங்கே ஆன்சரில் கொடுத்துருக்குறாங்க. ஆச்சா, அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் நம்பர் போட்டு சொல்கிறேன், போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு த ஹீட் ஆஃப், அதாவது த ஹீட் ஆஃப் த சன் காசஸ் எவாப்ரேஷன் எங்கே வருது? தேர்டு வந்து உங்களுக்கு 1ஆம் நம்பர்.
வாட்டர் வேப்பர் இஸ் ஆல்சோ கண்டினியூஸ்லி ஆடட் டு த அட்மாஸ்பியர். எங்கே வருது? செகண்டு. ஃபோர்த்து வந்து செகண்டு இல்லையா? சரி. ஃபிஃப்த்து வந்து செகண்டாக இருக்குது. அடுத்தது இந்த வார்ம் ஏர் கேரிங் க்ளவுட்ஸ் ரைசஸ் அப். தேர்டு எது? சிக்ஸ்த்து வந்து உங்களுக்கு தேர்டாக வரும். தீஸ் ட்ராப்லெட்ஸ் ஃப்ளோட்டிங் இன் த ஏர் அலாங் வித் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஃபார்ம். கடைசியாக பார்த்தோம், இப்போ தான் பார்த்தோம். எயித்து வந்து உங்களுக்கு வந்து ஃபோர்த்தாக வரும். ஹையர் அப் இன் த அட்மாஸ்பியர் எங்கே வருது? 7 வந்து உங்களுக்கு 5. தீஸ் வேப்பர்ஸ் கண்டென்ஸ் டு ஃபார்ம் டைனி ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர். சிக்ஸ்த்து எங்கே வரும் உங்களுக்கு? சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தான் வருது இல்லையா? ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து சிக்ஸ்த்து. அடுத்தது 7 எங்கே வரும்? த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் கம் டுகெதர் டு ஃபார்ம் லார்ஜ் வாட்டர் ட்ராப்லெட்ஸுங்கிறாங்க. லார்ஜ் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் 7. அதாவது 2 தான் வந்து உங்களுக்கு 7. ஸோ இது 6, இது 7. மிச்சம் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. எது? தி லார்ஜ் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? தி லார்ஜ் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் cannot hold them. 8வது ரெயின்ஸ் இங்கே இருக்குது. 4th தான் உங்களுக்கு வந்து 8. ஸோ நீங்கள் அரேஞ்ச் பண்ணி ஒரு தடவை நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இப்போது நான் அரேஞ்ச் பண்ணியாச்சு. நீங்கள் வரிசையாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு மீனிங் சொன்னேன் இல்லையா? அது உங்களுக்கு கரெக்டாக ஒத்துப்போகும். அனாலஜி ஃபஸ்ட்டு பார்ட்டு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, செகண்ட் பார்ட்டு அதே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து அனாலஜி அப்படிங்கிறது. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னா மக்கள் தொகை பெருக்கம். என்னாச்சு? வாட்டர் ஸ்கேர்சிட்டி, அதாவது நீர் பற்றாக்குறை. அப்போது ரீசைக்கிள் அப்படின்னு என்ன? அதுக்கு ஆல்டர்னேட் என்ன? அதுக்கு ஆன்சர் என்ன செய்யணும்? ரீசைக்கிள்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட், நீர் மேலாண்மை செஞ்சோம்னா தான் அது நம்ம செய்ய முடியும். கிரவுண்ட் வாட்டருக்கு டேஷு, சர்ஃபேஸ் வாட்டருக்கு லேக்ஸு. சர்ஃபேஸ் வாட்டருங்கிறது மேற்பரப்பு நீர், ஏரி சொல்லியாச்சு, லேக்ஸு. கிரவுண்ட் வாட்டருங்கிறது நிலத்தடி நீர், அதை வந்து நன்னீர்னு சொல்லுவோம், அதாவது ஃப்ரெஷ் வாட்டர். இது அனாலஜி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிவ் வெரி ஷார்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 7th ரோமன் பார்க்கலாம்.